ஜூலை 19 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா, மறுபடியும் அந்த பொம்பளோட சேலையை பிடிச்சி இழுத்தமுன்னா கண்டிப்பா அடுத்து செருப்பை கழட்டி அடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடே கோட்டிக்கார பயலா, நான் சூடாமணியை இந்த கோவில்ல பார்த்தேன்னு சொல்றேன், நீ என்னடானா அந்த பொம்பளைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. எசகிக்கு பூமுடி எடுக்கிறதுக்காக உக்காந்துருக்குறாங்க. முத்துப்பாண்டி எசகியுடைய ஜடைய பிடிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்சமா முடிய நறுக்கி முத்துப்பாண்டியுடைய கையில கொடுக்குறாங்க. அங்க முடி காணிக்க செலுத்துற இடம் இருக்கு, அங்க போய் முடிய போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் அந்த பரிகாரம் எல்லாத்தையுமே நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு பாக்கியா சவுந்தரபாண்டி இவங்க ரெண்டு பேர்த்துடைய கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வைகுண்டத்துடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஆனா முத்துப்பாண்டி எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காம வைகுண்டத்துடைய காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க. அதை பார்த்த உடனே சண்முகத்துக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. இவன் என்ன இந்த அளவுக்கா மாறி போயிட்டா, எங்க அப்பா காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. அங்க பார்த்தா ஜெயில இருந்து ரெண்டு லேடிஸ் போலீஸ் வந்து வாசல்ல உக்காந்துருக்குறாங்க. பரணி, இவங்க யாருன்னு தெரியலையா? கேரளா போலீஸ் ஜெயில் வார்டன் அங்கேருந்து இங்கே வந்திருக்குறாங்க. என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, என் பிள்ளைங்க எல்லாருமே என்னைய பார்த்து கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே பரணி கீழே இறங்கி போயிட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ பரணி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு நம்ம ரத்னா வந்து கேட்குறாங்க. ஆமாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொரு வேலையாக சொல்லி, தயவு செஞ்சு இதை பற்றி எதுவுமே வெளியே சொல்லிடாதீங்க மேடம். இந்த வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டாக தான் சூடாமணி இப்போ இருக்கிறாங்க. அதனால எங்கள் அம்மாங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாவம் சூடாமணி, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீ தாங்கிக்கிட்டு இருக்கிறியா? இங்கே இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இரு. நம்ம வந்து பரவல் முடிஞ்ச உடனே 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்குள்ளேயே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சூடாமணியை ஜெயிலில் கொண்டுகிட்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சண்முகம் வெளியே போயிட்டு அவங்களுக்காக அல்வாலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சரி நான் கிளம்புறோம், இப்போ பஸ்ஸை பிடிச்சா தான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு வார்டன் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உக்காந்துட்டு இருக்காங்க. சூடாமணியையும் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொல்கிறாங்க. கடைசியாக கனி சொல்கிறாங்க, உங்களால் எங்கள் அண்ணனும் சாப்பிடாம பட்டினி கிடக்க போகுது, பேசாமல் சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. கையில் புண்ணு இருக்கிறத அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க. சரி உங்கள் கையில் புண்ணு இருக்குது, எசக்கியுடைய வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் அந்த விளக்கு அணையாமல் வச்சுருந்ததுனால தான் அவங்களுக்கு கையில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னு பரணி சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு பரணியை அவங்க கையால் சாப்பாடு வந்து ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது தூரத்தில் இருந்து வீரா, கணீர், ரத்னா எல்லாருமே பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சூடாமணிக்கு இருமல் வருது. தண்ணி எடுத்து குடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கையில் புண்ணா இருக்கிறதுனால தண்ணி செம்பை எடுத்து குடிக்க முடியல. அப்போ தான் ரத்னா எடுத்துட்டு வந்து சரி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் தண்ணியை வாங்கி குடிச்சாடுறாங்க. எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எங்களை பற்றி பேசியிருக்கிறாங்களே, எங்களை பிடிக்காம தான் எங்களை விட்டுட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் வைகுண்டமும் வந்து நின்று கேட்டுட்ருக்குறாங்க. உங்கள் அம்மா ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, உங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தையே தாங்கிக்கிட்டு இருக்கிறா. அவள் ஒன்றும் உங்களை பிடிக்காமலாம் விட்டுட்டு ஓட கிடையாது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவள் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடிய காலையில் காய்கறியை நறுக்கிட்டு இருக்கிறப்ப பாக்கியா திடீர்னு அங்கே வந்தாடுறாங்க. சூடாமணியை பார்த்துட்டு பயங்கர சக்கிங் ஆகி மதனி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க பாக்கியா. இது எல்லாத்துக்குமே காரணம் உன் புருஷன் தான். இது உன் புருஷனுக்காக தான் இத்தனை நாள் அத்தை ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கியா கிட்ட பரணி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியா பத்திரகாளி மாதிரி தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு சவுந்தரபாண்டியை பார்த்து பயங்கரமாக வெளுத்து வாங்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க.